எப்போ வெயில் செம்மையா கொளுத்துது. ஹலோ guys and welcome back. அப்பா வெயில் பயங்கரமா அடிக்குதுங்க. ஆக்சுவலி இந்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பிளானு ரைடு மாதிரி தான். ஆக்சுவலி இது ஒரு சண்டே பிளானும் கிடையாது, சண்டே ரைடும் கிடையாது. சடனாக ஒன்று ஆனது. கரூர் வரைக்கும் போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டண்டர்ஸ் அங்கே இருக்காங்களாமா. அவங்கள போய் பார்த்துட்டு அண்ணா தான் லொக்கேஷனாக தான் கூப்பிட்டு போகிறாரு. இன்னைக்கு ஒரு வண்டியில் போகிறோமா 2 வண்டியில் போகிறோமான்னு தெரில. நான் வந்துட்டு ஒரு வண்டியில் போகலாண்ணா அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரில. அவரு தான் நான் போகிறேன்னாரு. சரி நானும் வரேண்ணா அப்படின்னு சொன்னேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ளவுஸை போட்டு நான் என்ன ரைடே பண்ணலைங்க. அது ரிவ்யூக்காக நான் ஒரு கொஞ்சம் தூரம் போனதோட சரி, இந்த க்ளவுஸ் போட்டதுக்கு அப்புறமேட்டு ரைடே பண்ணல. நான் லோக்கல்லையும் பண்ணல. அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் கொஞ்சம் அந்த க்ளவுஸ்க்கான ஃப்ரீனஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணல. ஸோ அதே மாதிரி ஹுடீஸ் ஜாக்கெட் நான் போட்டிருக்கேன். அது போட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். பட் ரெயின் லேயர் வேறு இல்லை. மழை பெய்யாமல் இருக்கணும். கொளுத்துற வெயிலுக்கு மழை பெய்ஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 10 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னோம். 10:30 ஆச்சு. இப்போ 11 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேராக சங்கிகிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் ஒரு வரேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு நம்ம நேராக கரூருக்கு நம்ம கிளம்பிடலாம். ஏன்னா 2 வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் கூட நான் இங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரூட்டில் போயிடலாம். பட் ஒரு வண்டியில் போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா காருக்காரன் இதுல யார பார்க்குறான்? ஆடாடே, எங்கே இதில் எங்கே விட்டு போவான் பைத்தியக்காரன். எங்க இதில் எப்படி அவன் போயிருப்பான்? இன்னோவா பெரிய கார் வேற, 7 சீட்டர். யாராவது ஒரு ரூட்டில் போங்கடா. ஏன்டா டே சொப்பா கடவுளை. ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க? என்னங்க ஐயோ, என்ன நினப்பில் ஓட்டுறாங்கன்னே தெரியலையே. நான் வேற பெருசாக என்னோட கேஜெட்ஸ் வேற எடுக்கவே இல்லைங்க. கேமுக்கு வாட்டர் ப்ரூஃப் இல்லை, சைடு டோர் நான் எடுக்க மறந்துட்டேன். என்ன ஆகுமோ தெரியல. மழை பெஞ்சா அவ்வளோதான். பேசாமல் ஓரமாக தான் நின்றுட்டு மழை 2 நாள் பெஞ்சாலும் சரி, எத்தனை நாள் பெஞ்சாலும் சரி, நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி இல்லாட்டி தண்ணி உள்ளே போகாத மாதிரி நம்ம ஏதோ செட்டப் உடனே நம்ம பண்ணணும். வரப்போ பெஞ்சா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ நேராக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு கரூர். அங்கே போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம்மா ஸ்டண்ட் ரைடிங்கு. சரி அவங்க முடிக்கிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு வருவோம், அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வேற வேகமாக இழுத்துறாரு வண்டியை. அப்பா ஐயோ எக்ஸலண்ணா திருப்புறாரு. நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு நான் ஹெல்மெட் போடாமல் தானே உட்காந்துட்டு இருந்தேன்னா, சரி தலைமுடியை கொஞ்சம் நேரம் காய விடுவோம். அங்கே கொஞ்சம் வேர்த்துருச்சு. ஹெல்மெட் போடாமல் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு வாட்டரை பார்த்துட்டு ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டேங்க. பயம் எடுத்துக்கிச்சு எனக்கு. சங்கிகிரியிலேருந்து இப்போ தான் கிளம்பி இருப்போம். அதுக்குள்ளே ஒரு திருச்சக்கூடே வந்துட்டாரு. சந்தோஷம் விட்டு எடுத்துட்டு போறாரு. என்னை தான் ஓட்டியான்னு சொன்னார். அவருக்கு தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற ரூட் வந்து எந்த பக்கம் இருக்குன்னு இவருக்கு தெரியுமா கொஞ்சம். ஸோ இவரே நான் ஓட்ட சொல்லிட்டேன். இதில் ஒன்று தான் இவரோட கடை. அங்கே இருக்கா?
அப்படியே தாண்டிட்டோங்க. பார்த்தீங்களா திருச்செங்கோடு மலை, அதுதான் திருச்செங்கோடு மலை. நான் வேற என் பவர் பேங்கை என் வண்டியில் வச்சுட்டு மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. 2 பேட்டரி தான் இருக்குது, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இன்றைக்கி. போகிறப்ப கூட பிரச்சனை இல்லை, இது இருக்குது, பவர் பேங்க் இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். இவர் எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரில இவரோட பவர் பேங்க்கு. அங்கே போய் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா, அதனோட ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த வீடியோ வந்து நான் இங்கே என் பண்ணுறேன். ஏன்னா அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணேன் இல்லையா, அங்கே போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராக்டிஸ் செக்ஷன்லாம் உங்களுக்கு காட்டணும். அவங்களோட வெரி 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 வெல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் கரூர் பக்கம் இல்லாட்டி எங்கேயா நாங்கள் டீ சாப்பிடுறது நின்னோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்ருக்கேங்க. 500க்கா? 500 அடிக்கணுமாண்ணா? எத்தனை கிலோமீட்ரு? பெயிண்டா? தண்ணி உள்ள போகுது, என்னதும் போகும். காய்ஸ், நாங்கள் இப்போ கரூர் வந்துட்டோம். என்ன வெயில் தாங்க ரொம்ப கொளுத்துது அப்பா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்று சேலுக்கு இருக்காமா. சரி, வண்டி பார்க்க தான் நாங்கள் எவ்வளோ தூரம் வந்தோம். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே பார்த்துட்டு போகலாம் தான் பார்த்தோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. காலையில் கிளம்புனதே கொஞ்சம் லேட்டாக கிளம்பி விட்டோம். சரி, நம்ம வண்டி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நேரமாக பிளானு. ஏன்னா மதியமும் சாப்பிட்ணுமா, ஊருக்கு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது, கம்மி டிஸ்டன்ஸ் தானே, நம்ம ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தது. கொஞ்சம் முன்னாடி போங்கப்பா. ஊர் இஸ் நைஸுங்க, ஒரு மாதிரி ஃபன் சிட்டியாகவே இருக்குது. அதாவது ஃபன் சிட்டினா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இல்லை, அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு வந்து நல்ல சிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்த ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வேளை மெயின் ரோட்டில் வந்துட்டேனானும் தெரில. பட்டு அந்த ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபன், அப்படியே ஒரு பிஸ்னஸ் கிளாஸாக தான் இருக்குது. அது சிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க. இப்போ நம்ம போயிட்டு வண்டின்னு தான் நம்ம பார்க்கணும். என்ன ஓட்டுறவங்க தான் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டுறாங்க. நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இங்கே பாருங்கள், அக்கா ட்ரிபிள் சச்சு ஓட்டிகிட்டு போகுது, பின்னாடி அங்கிள் உக்காந்துட்டு இருக்காரு. என்ன இது நிலமை?
காம்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ கரூரில் இருக்க ப்ராக்டிஸ் செக்ஷனில் இப்போ ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பார்க்க வந்த பைக்கு இவர் பேர் ஸ்டீஃபன் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் மணி ப்ரோ. மணி. இந்த மாதிரி விளாக்லாம் நாங்கள் பண்ணதில்லை. இதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்கங்க. இதுக்கு முன்னாடி ஐயா காட்டுங்க. ஐயா காட்டுங்க. ஐயா தான் வாட்ச்மேன் ப்ரோ. ஐயா வாட்ச்மேன். எங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே ஐயா தான். உண்மையுமே ஐயா தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த க்ளீன் பண்ணி தரது எல்லாமே ஐயா தான் பண்ணி தருவார். ஸோ இதே இவரோட பைக் பார்த்துங்களா, சும்மா ஸ்பெஷலாக மேட் பண்ணி வச்சுருக்காரு. நானே பார்த்து அசந்துட்டேன். ப்ரோ ஹாய், ஐ எம் ஸ்டீஃபன் ப்ரோ ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டண்ட் அத்லெட் ஃப்ரம் டீம் 1 ஸ்டண்டர். நான் கரூரில் ப்ரொஃபஷனலாக ஸ்டண்டரிங் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் இப்போ நான் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் 200 RTR 200 ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க பைக்கு. இது வந்து 200 ப்ராக்கெட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு இது 180 ஓடுது. 180 ஓடுது. நான் எனக்கு தகுந்த வாக்கில் வேணும், ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது, பவர் கொஞ்சம் இதாக இருக்குது வேணுன்றதுக்காக இப்போ 180 ப்ராக்கெட்டு ஹேண்ட் பிரேக் ப்ராக்கெட் போட்டு அது மேலே 2 கேலிபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பிளேட்டுமே வந்து 180 பிளேட் தான். டோட்டலாக அது சேஞ்ச் பண்ணிருக்கு இப்போதைக்கு. இந்தியாவிலேயே ஒருத்தர் தான் இந்த மாதிரி இந்தியாவிலே அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் 2 பேர்த்தோட ஹெல்மெட்டுமே நல்ல பிராண்டட் ஹெல்மெட் தான். இந்த மாதிரி நார்மலாக பைக் ஓட்டுறவங்க கூட நல்ல கொஞ்சம் நல்ல சர்டிஃபிகேட் இருக்கிற ஹெல்மெட்டாக. அப்புறம் நீங்கள் இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் விழுந்தாரு. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒருத்தர்லாம் விழுவில்லைங்க, வண்டி மட்டும் கோச்சிட்டு போயிடுச்சு. அவர் நம்ம ஃபோக்கஸே பண்ணல, அவர் ஹெல்மெட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு. ஓகே கேஸ், நான் இப்போது வீடியோவோட எண்டுக்கு நாம் இப்போ வந்துட்டோம். அண்டு கொஞ்சம் இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அன்பிளான் ரைடு வேறு. கடைசி வரைக்குமே அந்த ஸ்டண்ட் ரைடிங் பைக் தான் இவர் பார்க்க போகிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கலாம். அண்டு ஒரு சில ஸ்டண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். அது வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அந்த ஸ்டண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே. அண்டு ஸ்டீவ் ப்ரோவுக்கும் மணி ப்ரோவுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் அவங்க வந்து அந்த நான் கேட்டோன்னா அவங்க வந்து அந்த டைம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸை நிறுத்தியிருந்தாங்க. நான் கேட்டோன்னா சரி ஓகேன்னு மறுபடியும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வே ஹெல்மெட் லைக் எ ஸ்லிப்பர் அண்ட் ரைட் ஹார்ட். ப்ளீஸ் பி சேஃப் அண்ட் பீஸ் ப்ரோ.